மேரிய காணுமே. ஐயோ மேரிய காணுமே. என்னடா உளற? நல்ல தேடி பாத்தியா? நான் ஏன் உளறேன் எனக்கு தெரியாதா? ஐயோ ஐயோ அண்ணனை காணோம். அம்மா அண்ணனை காணோம். அண்ணனை காணோம்மா. என்ன ரகங்க? அண்ணனை காணோம்பா. ரூம்க்குள்ள தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டே பொட்டியை காணோம், அண்ணனை காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்த மேரிய காணோம். ஐயோ அம்மா மேரி. டேய் உலக்க போய் தேடுடா. மேரி மேரி நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த கடைக்காரன் தான் எடுத்து போயிருப்பா. எல்லாரும் வாங்க. ஐயோ 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 அநியாயம், என்ன அநியாயம்! ஐயோ என்ன அக்கிரமது! பூனை மாதிரி இருந்து பாலை குடிச்சுட்டானே. பால் குடிக்காம வேற என்னையா பண்ணும்? அச்சமில்லாம பேசாத. ஐயோ நாங்க மோசம் போயிட்டோம். எங்க தலையை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பியோன்னு பார்த்தேன். நாங்க ஆத்துக்குள்ள இருக்கோம். எங்க அண்ணனை மைக்கியும் தங்கரை எடுத்து ஓடிட்டோம். நீங்க தான் ஆத்துக்குள்ள இருக்கோம் தெரியுமா? குழந்தை மாதிரி இருந்தாலே எங்க மேரி அவன் மனசு குட்டையை குழப்புற மாதிரி குழப்பிட்டானே உங்க அண்ணன். ஐயோ ஏற்கனவே குட்டைகள் இன்னும் என்னத்தை குழப்புறது? உங்க அண்ணன் பெரிய நட்டு. என்னம்மா என்ன இங்க கலாட்டா? ஐயா வாங்க வாங்க இந்த அக்கிரமத்தை கேளுங்க. தம்பி என்ன சமாச்சாரம்? நான் சொல்ற கேளுங்க. இந்த ஆள் பேசுறத பாத்தேடா? எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். பாவம் அவரு சாது. நான் உண்டு தம் படிப்பு உண்டுன்னு இருக்கும். ஆனா அந்த பழிகாரி அடுத்தாத்து மேரி அப்படி இப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசி இன்னைக்கு ஊரே சிரிப்பா சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாளே. அவன் என்ன இருப்பாளா? கடைக்காரி. என்ன கதை விடுற? நீதான் கதை விடுற. டாடி நீ சும்மாரு. இவன் என்னமோ பேசுறாள பொல்லாத நியாயம். பாருங்க என் தங்கச்சி மேரிய பாத்திருக்கீங்களே, இங்க குனிஞ்சானா சர்ச்சில தான் போய் நிமிருவான். புழுவுறானே புழுவுறான். அட நீ சும்மாருமா. அப்படி என்ன தம்பி நடந்து போச்சு? இது நடந்து போன விஷயம் இல்லைங்க, ஓடி போன விஷயங்க. அடே என்னடா வேணாண்டா. இந்த பாருங்க இந்த பாவியோட அண்ணன் இருக்கானே படுபாவி, என் தங்கச்சி கிட்ட காதல் இதழ்னு சொல்லி அவன் மனசு கெடுத்து இன்னைக்கு இழுத்துக்கிட்டே ஓடிட்டாங்க. இந்த அநியாயத்தை கேட்க இந்த ஊர்ல நல்ல வாய மூடிட்டு உள்ளே வாயண்டி. அம்மா நான் கொண்டு தெரியாது பேசாம அவ வாய்க்கு வந்தபடி பேசுவா. அதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த பாரு பெண் பாவம் பொல்லாதது அவ்வளவுதான். நானும் அதேதான் சொல்றேன். ஆண் பாவம் ஆபத்தானது. இலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல இலை பட்டாலும் கிழியறது இலைதான். உனக்கு அவ்வளவுதான் தெரியுமா? இன்னொன்னு தெரியுமே, கண்ணாடி மேல கல்லு பட்டாலும் கல்லு மேல கண்ணாடி பட்டாலும் உடையறது என்னமோ கண்ணாடிடா. நீங்க சைவம்னா பழமொழிய சைவத்துலதான் சொல்லணுமா? நாங்க அசைவோம், எப்படி வேணாலும் அசைவோம். இப்ப ஒண்ணு மெட்டீரியல் விடுறோம் பாரு. இந்த முட்டை இருக்க முட்டை அது இரும்பு மேல பட்டாலும் இரும்பு முட்டை மேல பட்டாலும் உடையறது என்னமோ முட்டைதான். பெரிய சமாச்சாரம் அது தெரியறதுல. பொண்ணு அடக்கமா லட்சணமா வளர்க்கறத விட்டுட்டு இப்படி தெருவுல நின்னு வார்த்தை ஆடிட்டு இருக்கே வெக்கமா இல்ல? தள்ளிங்கம்மா தள்ளிங்க. என்ன கும்பலுங்க? மோமன் 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 டேமேஜ். என்ன அது? நாளையா நாளையா என்ன அது கும்பலுங்க? அடுத்த வீட்டுல எதனா கலாட்டா கசமுச்சானா உடனே கும்பலா வந்துடுவீங்களே. சாட்சி குட்ட ஒத்துழைக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல எல்லாம் ஒழுங்கா இருக்கிறதா போய் பாருங்க. இங்க இருக்கிற நேரத்துல அங்கேயாவது ஓடி போயிட்டு இருக்க போறாங்க. போலையா போலையா சில ஜாவ யாசே ஜாவ. உணவு மட்டும் தனியாவ சொல்லுவாங்க. அதான் எலெக்ஷன்ல டெபாசிட்டே போயிடுச்சு இல்ல. அப்படியே கும்பல பார்த்து அலையிற நீ. யாருக்கு டெபாசிட் போச்சு? நான் ஜெயிச்சவன்.
இவங்க வேண்டியவங்க ஜாக்கிரதை பாத்துக்க. நீங்க பேர் என்ன? எனக்கு இன்னும் பேர் வைக்கல சார். மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி, மிஸ்டர் அலெக்சாண்டர். சும்மா பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டா மட்டும் போறாது, ஒழுங்கா பாதுகாக்க தெரியணும். நேத்துக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்ப இந்த ரெண்டு பிள்ளைங்க அங்க இருந்தாங்க. நல்ல வேலை நேத்துக்கு ட்ரெயின் டைமுக்கு வந்துச்சு. இவங்க வழக்கம் போல லேட்டா வரும்னு நினைச்சு லேட்டா போயிருக்காங்க. அப்படி ட்ரெயின் லேட்டா இருந்தா என்ன இருக்கும்? இந்நேரம் மெயில புடிச்சு எக்ஸ்பிரஸா பறந்துருப்பாங்க. நீங்க இங்க ஊரை கூட்டி தமத்தாச்சிட்டு இருக்கீங்க. இனிமே இந்த குழந்தைங்களுக்கு யார் யார் நிக்கா செய்வாங்க? அல்ல வாஸ்தவம் தான். இருந்தாலும் என் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ரொம்ப நன்றி. அச்சா, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் பாஷா. அச்சா, ஏண்டா நிக்கிற? போட முடியல. ஓடாத குட் பை அண்ணனே. உள்ள ஆயிட்டு போய் திருச்சி திருச்சி போடுவோம் பிள்ளைக்கு. பெத்துருக்கா பிள்ளைய. டேய் நீ நிக்கிற? போ. டேய் கூட்டி போடா. மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி, உங்க பிள்ளைய நான் விரட்டி பார்த்தேன், அவர் பொண்ணை மிரட்டி பார்த்தேன். ஆனா ரெண்டு பேருமே அவங்க புடியில உங்க புடி விடுறீங்களா? அவங்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், வித்அவுட் யுவர் பர்மிஷன் ஓடி போனவங்களை வித் யுவர் பர்மிஷன் கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க போலாம். You may go. What? You are insulting me. Yes. Oh, I see. எனக்கு வேணும்யா, இதுவும் வேணும்துக்கு மேலே வேணும். அந்த ரெண்டு பிள்ளைங்களை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உங்களை அங்க கூப்பிட்டு நான் கேஸ ஃபைல் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பேசுறீங்களா? பெரிய பேசுறீங்களா நீங்க? கண்டிஷனா பேசுறீங்களா? பிள்ளைங்களை அப்படி கண்டிஷனா வழக்க தெரிஞ்சிருக்கணும். எங்க போடுறாங்க? இன்னொரு ஓடாமலா இருப்பாங்க. அப்ப இந்த பாட்சா யாருன்னு நான் காட்டுறேன். நான் போறேன். எனக்காக ஜீப் காத்துட்டு இருக்குது. சாரி அல்லா, அந்த அரசியல்வாதி ஜீப்பையும் தள்ளின்னு போயிட்டான். I have to walk to the station. உன் பையன்கிட்ட சொல்லி வை, என் பொண்ணை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு. நீ உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, என் பையனை நினைக்க கூடாதுன்னு. கொஞ்ச நாளைக்கு என் பையனை எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் திரும்ப வர்றதுக்குள்ள என் பொண்ணுக்கு வேற பையனை பார்த்து நானும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அரே அல்லா, உங்க பிள்ளைங்களுக்கு நிக்காவே நடக்காது. நீங்க உள்படவே மாட்டீங்க. 10 கிலோமீட்டர்ஸ். ஐயோ, நம்ம காதல் ஊர் முழுக்க தெரிஞ்ச மான போயிட்டா பெத்தவங்க வேற வழி இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்கன்னு அண்ணன் பிளான் போட்டுச்சு. ஆனா அந்த பிளான் நடக்கல. ராஜா, இனிமே எனக்கு நம்பிக்கையே இல்ல. காதலர்களா சேர்ந்து வாழ முடியாது. நாம காதலர்களா சேர்ந்து சாக கூட முடியாது. ஏன் முடியாது? நாம சாகரத்தை தடுக்க யாராலையும் முடியாது. என்னால முடியும். ராஜா, கோழையா இருக்கிற நீ எப்படி காதலிச்ச? ஆல்பர்ட், மேரி, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றதுல தப்பே இல்லம்மா. அண்ணா, இந்த பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க காதலை எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி ஒன்னா வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் வேணும். எங்களை என்னதானே பண்ண சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் சாகணும்னு எடுத்த முடிவை வச்சு உங்களை வாழ வைக்கணும்னு ஒரு ஐடியா தோணுது. செத்து போறதா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இப்ப நான் சொல்றேன், ரெண்டு பேரும் செத்து போயிடு. அண்ணா, நிஜமா இல்லம்மா, நாடகமா? நாளைக்கு காலையில விஷம் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டதா விழுந்து கிடக்கணும். தத்ரூவமா போனங்க மாதிரியே நடிக்கணும். நடிச்சா நீங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டதா நினைச்சு அந்த ரெண்டு பழம்பரிச்சாலையும் ஓன்னு கதறி அழுவுங்க. என்ன இருந்தாலும் பெத்தவங்க இல்லையா, மனசு தாங்காம துக்கத்துல ஐயோ இப்படியும் தெரிஞ்சிருந்தா அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமேனு ஓன்னு கதறுவாங்க. கபால், நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்க கல்யாணத்துக்காக ரெண்டு பேருக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு உங்களை எழுப்புவேன். எப்படி? அப்புறம் என்னன்னா? அப்புறம் என்னவா? அவங்களுக்கு வேற வழி இல்லாம எங்க நீங்க உண்மையிலே ரெண்டு பேரும் செத்து போயிட போறீங்கிற பயத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு ஸ்மால் ஷார்ட் ட்ரீட்மெண்ட். நல்ல ஐடியா இல்ல மேரி? ஆமா ராஜா, இந்த கடைசி முயற்சியில நிச்சயம் நம்ம கல்யாணம் நடந்துரும் எனக்கு தோணுது. ஆனா ஒண்ணு, நீங்க சரியா மூச்சு புடிச்சுக்கிட்டு செத்து போன மாதிரி நடிக்கல, எங்க அப்பா அலெக்சாண்டர் என்ன ஷூட் பண்ணிடுவான். அது சரிண்ணா, அது எப்படி முன்ன பின்ன அனுபவமே இல்லாம செத்து போன மாதிரி நடிக்கிறது? முன்ன பின்ன அனுபவம் விட்டு அலோவ் பண்ணீங்க. சரி, நாளை காலையில 3 பேரும் பிரமாதமா நடிக்கிறோம். ரெடியா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, வெரி குட் ஆல்பர்ட். அருமையான பிளான் போட்டிருக்கிற. அதாவது நாளைக்கு இந்த பாட்சா மூலமா உன் பாட்சா அங்க பலிக்க போகுதா? ஆமா. அப்புறம் நான் சொன்னபடி நீ கவலைப்படாதே. நாளைக்கு கரெக்டா டைமுக்கு நாளை பேண்ட் வாத்தியம் எல்லாத்தோடி நாங்க வந்துடுறேன். ஆனா நான் வரத்துக்கு முந்தி அந்த ரெண்டு கிழங்கு கிட்ட நீ பிராமிஸ வாங்கிடு. ரெண்டு கழுத்து மீன் மாதிரி வழிக்குன்னு போடும். அதை பத்தி நீ கவலைப்படாத.
ஆனா ராஜாவும் மேரியும் சரியா நடிக்கணுமே. ராஜா, எங்களை இப்படி சரியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா. பெருமாளே, என் புள்ளை என்ன விட்டுட்டு போயிட்டானே. அண்ணா, நீங்கெல்லாம் விட்டுட்டு போக உனக்கு எப்படி நான் மனசு வந்தது? இப்படி அநியாயம் பண்ணிட்டே. டாடி டாடி என்னையே சுத்தி வருவையே, என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. கர்த்தரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டியே கர்த்தரே. ஐயோ மேரி, அம்மா மேரி, அம்மா. படிச்சு பாஸ் பண்ணி பெரிய உத்தியோகத்துக்கு வர போறேன். கடைசி காலத்துல எனக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பெருமையா இருந்தேனே. என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டேடா. பிறந்த நாளும் அதுவுமா புது சட்டையை கேச்சுட்டு வந்து நின்னப்போ ஏதோ அபசகனோடு நினைச்சிரு ஒழிய இப்படி அல்பாயுதுல போயிடுவேன்னு நினைக்கவே இல்லையப்பா. ஆமா, இப்ப அழுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவங்க கல்யாணத்துக்கு முதலே சம்மதிச்சிருந்தீங்கன்னா இப்படி இவங்க சாவாங்களா? மதம் 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 முடிச்சவங்க மதுரையில குதிச்சீங்க. இப்ப பெத்த பாசம் பொங்கிட்டு ஓடிதோ. இப்படி செத்து போயிடுவேன்னு ஒரு மிரட்டு இருந்தா இவர் கால விழுந்தாவது சம்மதம் வாங்கியிருப்பேனப்பா. சொல்றேன், இப்படி அல்பாயத்துல போயிட போறோம் தெரிஞ்சிருந்தா ஜாதி எட்டு போட்டு நானே இவன் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். இவ்வளவு சின்ன வயசுல மேரி காதலுக்காக உயிரை விட்டுடுவான்னு தெரிஞ்சிருந்தா கர்த்தர் மேல பாரத்தை போட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிருப்பேனே. சரின்னு சொல்லி. வெரி குட். எனக்கு இதுதான் வேணும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுல இருந்து மாற மாட்டீங்கல்ல? மேரி, ராஜா, உங்க காலே கேட்டீங்க. டபுள் சைடு ஓகே. நம்ம பிளான் சக்சஸ். எங்க எந்திரிக்க பாப்போம். என்ன முடிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேர் வாயால சம்மதம் வரவழைக்கத்தான் இவங்க ரெண்டு பேரையும் செத்து போன மாதிரி நடிக்க சொன்னேன். மடி மேரி, இவங்க மனசு மாறத்துக்குள்ள ஏந்திரிமா. மாப்பிள்ளை ராஜா, ஏந்திரிப்பா, ஏந்திரி. ஏய் மேரி, விளையாடாத. ஏய் 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 ராஜா, விளையாடாத. கிச்சு கிச்சு பண்ணுவேன். சார் விளையாடுறேன் சார். ஏய் மேரி, ஏந்திரி மேரி. ஏய், என்ன பிரமாதம் ஆக்ட் பண்ற? ஏந்திரி, ஏந்திரி மேரி. மேரி, நடிக்க நினைச்ச சொன்னேன். மேரி, நடிக்க சொன்ன சார். மேரி, மேரி, நடிக்க நான் சொன்னேன். அன்புள்ள அண்ணா, நேத்து ராத்திரி நம்ம டாடி. மேரி, இப்ப நான் சர்ச்சில் இருந்தா வர்றேன். உனக்கும் வில்லியம்ஸ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஃபாதர் கிட்ட நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நீ அங்க வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும். முடியாது, மாட்டேன்னு ஏதாவது சொன்னேன், உன் காதலன் ராஜா உயிரோடு இருக்க மாட்டான். உன்னை பெத்த அலெக்சாண்டர் உயிரோடு இருக்க மாட்டான். இந்த முறை யாரும் என்னை ஏமாத்த முடியாது. இது கர்த்தர் மேல ஆணை. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன மன்னிச்சிடுனா. ஆல்பர்ட், நேத்துக்கு எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா. அம்மா, நீயா இப்படி பண்ற? உன் இஷ்டம் போல அந்த கிறிஸ்துவ பொண்ணையும் கல்யாணம் பண்ணிண்டு சௌக்கியமாயிரு. பயப்படாதா. இந்த விஷயம் கலந்த சாதம் உனக்கு இல்ல, எனக்கு, உங்க அம்மாவுக்கு, ஒரு தங்கைக்கு. ஆமாப்பா, அவமானப்பட்டு சாகிறத விட மானத்தோட நாங்க போயிடுறது நல்லது இல்லையா? எங்களால பல பேர் சாகிறத விட நாங்களே சாகிறதுன்னு முடிவு செஞ்சுட்டோம். உன்னை ஏமாத்திட்டு சொல்லாம போறதுக்கு எங்களை மன்னிச்சுடு. பாரு, இன்ஸ்பெக்டர் பாட்சா சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டேன். நம்ம செட்டப் எல்லாம் ஓகே. கையில மாலை, அந்த பேண்ட், சும்மா தூரம் கிளப்பிடலாம். என்ன ரெண்டு கடங்களையும் ஏமாத்திட்டேல்ல? என்னப்பா அது, பிள்ளை இன்னும் படுத்துட்டு இருக்குங்க. இந்த காலத்து பிள்ளைகளே அப்படிதான். ஏந்திருக்க சொல்ல, நிக்காம முடிச்சிடலாம்.
என்னப்பா பாஷா, ஏன் அழுவற? என்னாச்சு? நம்மளை ஏமாத்திட்டு உண்மையிலேயே 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. என்னப்பா நீ விளையாடுற? ஏப்பா நீ சொன்ன நான் அதே மாதிரி நான் மாலையோட விளையாடுறேன். ஆல்பர்ட், ஆஞ்சநேயா ராமதூதா புஜபர பராக்கிரமமுடையவனே வாயுவேகி மகனே. ஏன் இதுக்கு என்ன இவ்வளவு வேகம்? ஷோபா, குளிர்ல இது வேற படபட படபடன்னு அடிக்குது. ஐயோ ஐயோ காத்து சஷ்டம் இருக்கிறது, கண்டிப்பா இருக்கிறது. நம்மனு போத்திண்டு படுத்துக்கிறது பெட்டர். ஹரே ஹரே ஸ்ரீராமான்னு எழுதியிருக்கு. நிம்மதிதாப்பா. யாரது? இங்க பாருப்பா. எப்பவும் உன் கூடவே இருப்பேன். கதையா, நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? நான் என்ன உன்னை லெட்டர் போட்டா வரவழைச்சேன்? கீழ் திருப்பதியில பெருமாளேன்னு விழுந்து கிடந்தேன். புண்ட சோத்துக்கு ஆசைப்பட்டு ஊட்டிக்கு வந்தேன். இப்ப படாத பாடு படுறனே, படாத பாடு பாடுறனே, படுறனே படுறனே. ஐயோ, என்ன நான் கிட்ட வந்துட்டேன். உன்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, நான் என்ன சிலுக்கா அனுராதாவா? வேண்டாம், என் உதட்டு கசகம். என்ன உங்க ஆத்துக்காரி மடிசார் புடவை கட்டிட்டு பின்னால வந்துட்டே இருக்கா. திரும்பி பாருங்களேன். எங்க? பின்னால. ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான். ஏன்டா இப்படி எரி பண்ற மாதிரி பண்ற? வயசாச்சே ஒழிய உன் வாயில நல்ல வார்த்தையே வராதுடா. அந்த ராத்திரில பேய் பிசாசுன்னு ஏன்டா இப்படி பெனாத்தி தொலைக்கிறேன்? கெட்ட கணா கண்டியா? கிருஷ்ணமாச்சாரி, சத்தியமா சொல்றா கணா கண்டல. அந்த ரூம்ல பேய் இருக்கே. நீ ஒண்ணு வந்து பாரு. சத்தம் போடாதப்பா. எங்கடா பேய்? அங்கதான் இருந்தது. கோட் ஸ்டாண்ட பார்த்து கோஸ்ட் பயந்துட்டியா? அது சரி, ஜன்னல் எல்லாம் பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சுதே. காத்து அடிச்சா கதவு பட்டார் பட்டார் தான் அடிச்சுக்கோ. உனக்கு மனப்பிராந்தி. மனப்பிராந்தி இல்ல, மெக்டோல் பிராந்தி இல்ல. கிருஷ்ணமாச்சாரி, நீ என்ன கிண்டல் பண்ற? பேசாம படுத்துக்கூட. நான் உன்னோடதான் வருவேன். உன்னை கட்டி பிடிச்சுன்னு தான் தூக்குவேன். தன்னால கதவு முடிச்சு உள்ள பேருக்கு சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கிறான். ஐயோ, இங்க வந்துருச்சோம், இங்க வந்துருச்சோம், இங்க வந்துருச்சோம். மாமா, என்னடி? ராத்திரி 12 மணிக்கு தானே அது வரும். எது வரும்? பேய். ஐயோ மாமா, வரும்னு தானே சொன்னேன். வந்துட்டு நான் சொன்னேன். மாமா, என்னடி? பேய் சைவமா இல்ல அசைவமா? பிராமணத்துக்கு வந்தா சைவம்,
கிறிஸ்துவத்துக்கு போனா அசைவம், தட் மீன்ஸ் நான் வெஜிடேரியன். இந்த பேய் இருக்கே ஓ பேய் பேய் ஏண்டி உசுர வாங்குற? ஏதாவது சாமி பேரை சொல்லப்படாதோ? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஏண்டா அனத்தின்னு இருக்க? இந்த பார், போய் ரூம்ல பெரிய கட்டில்ல சௌரியமா படுத்துக்க போ. அடே, நான் எந்த ரூம்லயும் போய் படுக்கிறதா இல்ல. உன் தொடைய விட்டு நான் நகரவே மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. மணி 12 அடிச்சு போய் படுற. இப்பதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். கிருஷ்ணமாச்சாரி, யாரோ கதவு தட்டுற மாதிரியா இருக்குதே. தட்டுற மாதிரி இல்ல, யாரோ தட்டுறா, போய் திறந்து பாரு. நான் திறக்க மாட்டேன், நீ போ. இதோட பெரிய இழவா போச்சுடா. நானும் வரேன். அம்மா ராதா, போகாதம்மா. ராதா, போகாதம்மா. என்ன நம்ம ராதாக்கு என்னாச்சு? அவ எழுதி பண்ணுவா. பேய் என்ன அவளை எடுத்து வந்திருக்கு? செத்துறா, செத்துரு. மடியே, ராதா, மா. அம்மா, வராதா? நல்ல வேளை நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. பெருமாளே, டேய் சாலமன், டேய் தடியா சாலமன். ஐயோ மடையா. ஐயா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. செருப்பால் அடிப்பேன். உன்னை நான் தானே கூப்பிட்டேன். ஏண்டா சுருட்டு வச்சா பக்கத்துல தீப்பிட்டு வைக்கணும். அறிவு கட்ட முண்டா. போய் எடுத்து ஆமா, தூங்கும் போது கூட கையில சுருட்டு பூச்சிக்கின்னு அலைவீங்களே. நாளையில இருந்து பத்த வச்ச கயிறை வாங்க வர்றேன் தலை கீழா. என்னடா என்ன கத்துற? டேய், காத்துக்கு ஆடுடா. காத்துக்கு கீத்துதான் ஆடும், மிஷின் கூட ஆடும். அறிவு கட்ட முண்டம். கதை தாத்தா. எனக்கு என்ன கல்யாணம் ஆகலையே. என்னது? சுருட்டு. ஐயா, தரைக்கு கீழே 50-60 பேர் சுருட்டுங்களை பிடிக்கிறாங்க ஐயா. ஐயா, உங்க சுருட்டுங்கள்லாம் நிக்குது, தானா புகையுது. ஐயா, இது செத்து போன அந்த ராஜா பயலோட சட்டையா. இது எப்படி இங்க வந்துச்சு?
உட்கார்ந்து ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கீங்க? அல்பட்டு ஆ. பக்கத்து வீட்டுல செத்து போனானே ராஜா, ஆ. அவன் நம்ம வீட்டுல பேயாழ்ந்துட்டு இருக்கான். என்னது? ஆமா தம்பி, நாங்க ரெண்டு பேரும் எங்க கண்ணால பார்த்தோம் அந்த ஆவிய. யோ வளராதையா. அடே, அவன் உலகடா, நாங்க பாத்துட்டு இருக்கிறப்ப எங்க கண்ணதுலயே அந்த பேய் கழுத வந்துச்சு. பேயாவது ஆவியாவது, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். டேய், ஆல்பர்ட் தம்பி, டேய், தம்பி போகாதீங்க. டேய், ஆல்பர்ட் தம்பி, டேய், ஆல்பர்ட் நின்றா. ஆல்பர்ட் தம்பி, டேய், தம்பி, ஆல்பர்ட். ஆல்பர்ட்டுக்கு தம்பி. டேய், தம்பி. ஆல்பர்ட், டேய், ஆல்பர்ட், தம்பி. டேய், ஆல்பர்ட், டேய், அங்கெல்லாம் போகல. தம்பி அங்க போகாதீங்க. உலக்க மாதிரி பின்னாடி இருக்கப்பா. நீங்க போங்க உரல் மாதிரி. சரி சரி, யாரும் என்ன இருக்காது. சரி சரி. தம்பி, ஆல்பர்ட் தம்பி. டேய், தம்பி, தம்பி என்னாச்சு தம்பி? ஆல்பர்ட், ஏய், என்னடாச்சு உனக்கு? தம்பி, ஆல்பர்ட் தம்பி. ஆல்பர்ட், தம்பி என்னப்பாச்சு? கர்த்தரே, நாராயணா. ஆல்பர்ட், ரங்கா ரங்கா, விடிஞ்சு இத்தனை நாள் இறந்து இன்னும் தூங்கிட்டு இருக்காளே, எழுப்பி குளிக்க சொல்லு. குழந்தை ராத்திரி பயந்து போயிருக்கா. உடம்பு முழுக்க அசதியா என்ன இருக்கும்? ஆமா ராதா, ராதா எழுந்துடிமா. ஐயோ, இது என்னடி அலங்கோலம்? அலங்கோலமா? அலங்காரம்னு சொல்லுங்க மாமி. மாமியா? என்னடி பேசுற? நான் ஒண்ணு பேசல அங்கிள். அங்கிளா? ஆமா கிருஷ்ணமாச்சாரி அங்கிள். ஆ? என்னடி உனக்கு பித்து பிடிச்சு போச்சா? பெத்த தோப்பனார அங்கிளுங்கிற, அம்மாவா மாமிங்கிற, அழகா பின்னல் போட்டுட்டு இருந்த, அதை கட் பண்ணிட்டு அகோரமா நின்னுட்டு இருக்கே. ஆமா, பாவாடை தாவணி எல்லாம் அவுத்துட்டு கவுன் போட்டு இருக்க இல்லையே. இதே கவுன நேத்து கொம்புல எடுத்து பக்கத்தாத்துல போட்டனே, எப்படி இப்ப வந்தது? பக்கத்தாத்திரியா? ஓ, யூ மீன் எங்க வீட்டு சொல்றீங்களா? எங்க வீட்டுல போட்டா என்னால எடுக்க முடியாதா என்ன? என்னடி பக்கத்து வீடு அது இதுன்னு வளர்ற? ஐயோ, நீங்க தான் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ வளர்றீங்க. நான் தான் பக்கத்து வீட்டு மேரி, என்ன தெரியலையா? என்ன இவ என்னென்னமோ வளர்றாளே, எனக்கு பயமா இருக்கு. பெருமாளே. ஏடி, ஏதாவது சொப்பனம் பண்ண கண்டியா? சொப்னமா? ஓ, யூ மீன் ட்ரீம்? அங்கிள், நீங்க தான் நடந்ததெல்லாம் கனவா நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க. நான் மேரி அங்கிள். ஏண்டி, ராதாங்கிற அழகான பேரை மேரின்னு உன் இஷ்டத்துக்கு மாத்தினுட்டியா? நான் ஒண்ணு பேரை மாத்தல, நீங்க தான் வீட்டை மாத்தி என்ன இங்க கொண்டு வந்து படுக்க வச்சிட்டீங்க. நான் போறேன். நில்லடி, எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, நான் மாசம் விட்டு எங்க போறேன்? ராதா, ஏண்டிம்மா இப்படி படுத்துற? ஐயோ, நான் என்ன படுத்துறேன்? நான் எங்க வீட்டுக்கு தான் போறேன். நீங்க எல்லாரும் தடுக்காதீங்க. நான் போறேன். வாயை முடிச்சு விடுவோம் படவா. ஐயோ, போய்வியா நீ? போறேன். போய்வியா? போறேன். எனக்கு கெட்ட கோவம் வருது. தம்பி டீ ரெடி. ஆல்பர்ட் தம்பி டீ ரெடி. டேய், நேத்தி கணத்தடியில விழுந்ததுனால டயர்டா இருப்பான், தட்டி எழுப்பு. ஆல்பர்ட் தம்பி, தம்பி எந்திரிங்க, டீ சாப்பிடுங்க. நாராயணா. நாராயணாவா? டேய் சாலமன், என்னடா அது உடம்புல நூல் போட்டுட்டு இருக்கான், நெத்தில நாமம் போட்டுட்டு இருக்கான்? அதானே, காலையில எழுந்த உடனே இயேசுவேன்னு சொல்ற தம்பி இன்னைக்கு நாராயணான்னு. ஆமா, நான் உங்க ஆத்துக்கு எப்படி வந்த அலெக்சாண்டர் அங்கிள்? அங்கிளா? டேய் ஆல்பர்ட், என்ன அங்கிள் நோக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன போய் ஆல்பர்ட்ங்கிறேன்? நான் ராஜா, அடுத்தாத்து ராஜாவாக்கும். அங்கிள், உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நகதுங்கோ, நான் எங்க ஆத்துக்கு போயிடுறேன். நில்லா. டேய், நேத்து ராத்திரி கணத்தடியில விழுந்ததுல இருந்து உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. டேய், நீ என்னோட ஒரே சன் ஆல்பர்ட்டா? தம்பி ஆல்பர்ட், நானும் நீ எழுந்திரிச்சில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆளே மாறி போயிட்ட மாதிரி பேசுறியா என்ன?
ஐயோ நாராயணா, நான் மாறல. நீ ஏன் என் பேரை மாத்தி மாத்தி கூப்பிடுறேன்? யாரை ஏமாத்த பாக்குறேன்? பெத்த பிள்ளைய நான் எதுக்கடா ஏமாத்தணும்? பெத்த பொண்ணு மட்டும் ஏமாத்துவேளாக்கும். மேரி வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு திட்டம் போட்டேனே, அது மட்டும் ஏமாத்துறது இல்லையா? இந்த பாருங்க அங்கிள், எனக்கு ரொம்ப எங்க ஆத்துல எங்க அம்மா கையில காப்பி வச்சுண்டு ராஜா வருவா ராஜா வருவான்னு தவியா தவிச்சுண்டு இருப்பா. நான் வரேன். டேய் டேய் ஆபத்து டேய் அவன அவன ஒதுங்க. மேரி ராஜா மேரி ராஜா மேரி ராஜா மேரி ராஜா மேரி ராஜா மேரி. Oh, Mary, I love you, Mary. You love you, Raja. Oh, Mary. Raja. Mary. Raja. Mary. Raja. Mary. Raja. Mary. Oh, Mary. Oh, Mary. 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 Oh, Mary. Raja. Mary. Raja. Mary. Oh, Mary. ஆத்துக்கு வெளியே வந்து ஏண்டி இப்படி கலாட்டா பண்ற? உள்ளபடியே அடியமா மானம் போறது. ஏற்கனவே போறது போறாதுன்னு திரும்ப வேறையா? வா போகும். ஏய் ஏய் ரெடி ஃபுல். என்ன திமிரு இருந்தா ஏன் எதிரில அந்த பொண்ணை கட்டி பிடிப்ப? அங்கிள் என்ன விட்டுருங்க, எங்க ஆத்துக்கு அடிச்ச கொண்டு வர ராஸ்கல். மேரி. மேரி, ஊரே மேரி. ஐயோ, மேரி. ஐயோ மாடானா, நீங்க கேளுங்க. என்ன இது? இதடா போட்டு சாவி. சுபா, 2 நாள் இந்த ரூமுக்குள்ளேயே பட்னியா கிடந்தாள்னா மேரி கீரியில எகிரி போயிடும். அங்கிள் கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் ஒண்ணும் உங்க ராதா இல்ல. மேரி மேரி மேரி. மிஸ்டர் ரங்காச்சாரி, நீங்க அங்கிளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? ஐயோ நாராயணா, கிருஷ்ணமாச்சாரி போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானோ? பையன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். பொண்ணுக்கு பித்து பிடிச்சு போச்சு. நடக்கிறது நடக்கட்டும். அங்கிள் கொஞ்சம் கதவை தரங்களேன். எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு அடுத்த விட்ட ஏரியா அப்பான்னு கூப்பிடுறேன். இந்த கால் எப்படி ஓடுதுன்னு பாக்க. என்ன விட்டுருங்க. ஐயோ, நான் ஓடல, எங்க ஆத்துக்கு போறேன். நம்ம வீட்லயே பைப்ல தண்ணி வருது, ஆத்துக்கு ஏன் போறீங்க? இங்க என் வீட்டை சொல்றேன். ஏய், இது ஓம் விடுதாண்டா. பெத்த அப்படியே அங்கிள் கூப்பிடுற. நீ இப்படியே இருந்த தாண்ட உருப்பிடுவ. கட்டா கட்டியா? சாலமன் அண்ணா, அண்ணாவா? நான் தான் ராஜா, என்ன விட்டுருங்க. ஆமா, நீ ராஜா, நான் மந்திரி, உங்க அப்பா சிப்பாய். சும்மாகடா. I am going to kill you. கிள்ளுயா? இந்த கிள்ளு நீ கிள்ளாம வேற யாரு கிள்ளுவாங்க? கிள்ளு தம்பி. ஐயோ, அனாவசியமா துள்ளாத. அலெக்சாண்டர், என்ன உன் பையன் பண்றது ஒண்ணும் சரியில்லை. அவனை கொஞ்சம் அடக்கி வையும். என் பையன் அடக்க எனக்கு தெரியும். உன் பொண்ணை பிடிச்சு வை, இல்லன்னா நான் மிருகமா மாறிடுவேன். சும்மா சவடா அடிக்காத போய். என் பொண்ணை நான் ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். ஒரே நாள்ல அவ திந்துருவா தெரியுமா? நானும் தான் என் பையனை கட்டி வச்சிருக்கிறேன். அவனும் தான் தெரிஞ்சிருமா? உன்னால கதவைதான் பூட்ட முடிஞ்சதே தவிர அவ வாய பூட்ட முடியல. லபோ லபோ லபோன்னு கத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப தூங்குறா. ரங்காச்சாரி, கோவில்ல போய் மந்திர உச்சாரணம் பண்ணி தீர்த்தம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்ப இதை தெளிக்கிறேன். நாளை கார்த்தால மாறிடுவா. நம்ம ராதாவா எந்திருக்க போறா பாரு. சந்தோஷம் சந்தோஷம். அண்ணா அண்ணா சாலமன் அண்ணா, என்ன விட்டுருங்க. நான் என் ஆத்துக்கு என்ன? நான் ராஜா, எம்எல் லிட்டரேச்சர் படிச்சிருக்கேன். 7ஆம் கிளாஸ் விட்டு 8 எட்டியே பார்க்கல. எம்ஏ லிட்ரேச்சர். சும்மாகடா. I am ராஜா, எம்ஏ லிட்டரேச்சர். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? True love never did run smooth. என்ன? ஷேக்ஸ்பியர் தெரியுமா உனக்கு? ஆஹா, எனக்கு செக்ஸ் பீர்லாம் தெரியாது, ஐஸ் பீர் தான் தெரியும். மேக்பத் தெரியுமா? மேக்பத். மைக்க பார்த்து நீயே பேசிக்கோ. ஐயோ, ஹாம்லெட் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? Whether there's no blow mind to suffer slings and arrows or outrageous fortunes. ஹாம்லெட் தெரியுமா உனக்கு? ஹாம்லெட் தெரியுமா உனக்கு? தம்பி, நான் உனக்கு சுட்டு தராத ஆம்லெட்டா? டபுள், சிங்கிள், ஹாஃப். ஐயோ, நாளைக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன விட்டு love means never having to say you're sorry. அடே, என்னடா இது? இவனுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சுன்னா இவன் என்னன்னா? டேய் சாலமன், டேய் சாலமன், டேய் என்னடாச்சு உனக்கு? ஐயோ முதலாளி, எனக்கு காது கேட்காம போச்சே. அறிவு கிட்ட முண்டா, காது ஏடா பஞ்சுடா. பஞ்சா? இந்த பஞ்சு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என் காது பஞ்சு பஞ்சா பிஞ்சி போயிருக்கும். அப்படியாடா பண்ணாவன்? இவர் 7ஆம் கிளாஸ் கூட ஒழுங்கா படிக்கல இல்ல. என்னவா இங்கிலீஷ் பேசுறாரு தெரியுமா? இனிமே எப்படி இங்கிலீஷ் பேசலாம் பாக்குறேன். சர்ச்சில இருந்து மந்திரிச்சு ஹோலி வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
முதலாளி எனக்கு கொஞ்சம் தெரியுங்க. உனக்கு என்னடா சொல்லுங்க, நோக்கு பர்னாட் ஷா தெரியுமா? ராதா, ராதா, எழுந்துடிமா. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் எழுப்பிட்ட? ஐயோ, ஏனா ஏனா இங்க வாங்க, இந்த அநியாயத்தை பாருங்களேன். வாங்க. என்னாச்சு என்னாச்சு? என்ன கிருஷ்ணமாச்சாரி, தீர்த்தத்தை தெளிச்சா எல்லாம் மாறிடும்னு இங்க ஆளே மாறி இருக்கு. டேய், நீ எப்படா எங்கக்குள்ள வந்த? அதுவும் கூட்டி வச்ச ரூம்குள்ள எப்படி வந்த? அப்பா, யாரா உனக்கு அப்பா? நீங்களா? நம்பாத்துக்குள்ள நான் ஏன் வந்தேன் எப்படி வந்தேன்னு கேக்குறேனே. அம்மா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அம்மாவா? நீ எப்படி இங்க வந்த? என்ன டாடி இது? நான் உங்க மகன் மேரி. ஐயோ, மேரி, ஐ அம் சாரி. இத நாங்க நம்ப தயாரா இல்ல. இது என் வீடு. நான் இங்க இருக்காம வேற எங்க போவேன்? ஆயிமா, நீ மேரியும் இல்ல, இது உன் வீடும் இல்ல. என்ன வேணும்? ஐயோ, நான் வர மாட்டேன். போடுடா உன்னை. என்ன வேணும்? ஆல்பர்ட், இந்த ஆத்துக்குள்ள எப்படிடா வந்த? ஐயோ அம்மா, நீ ஏன் என்ன ராஜான்னு கூப்பிடாம ஆல்பர்ட்னு கூப்பிடுறியே? நேக்கு தலையே சுத்துறது. நேக்கு மயக்கமா வருது. ஏன்னா நம்ம ராதா எங்க? டாடி, விடுங்க சே, ஏய், மிஸ்டர் கிருஷ்ணமாச்சாரி, உங்க பொண்ணை பூட்டி வச்சுதான் சொன்னீங்களே, எங்க வீட்டுல வந்து நிக்கிறா. உங்க பிள்ளை மட்டும் என்ன வாழறது? கட்டி போட்டேன்னு சொன்னீரே, எங்க ஆத்து கட்டில உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். அப்பா, நான் ஒண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணல. நான் உங்க புள்ள ராஜா தான். நீங்க தான் வாத்துக்கு போக சொல்லி நான் விட்டுறேன். டாடி, நீங்க தான் நீங்க இழுத்துட்டு வந்து இங்க இருக்க சொல்லி கொடுமைப்படுத்துறீங்க. நான் உங்க கூட தான் இருப்பேன். ராஜா, ராஜா, எங்க டாடி என்ன நம்பவே மாட்டேங்கிறாரு. நான் தான் மேரின்னு சொன்னா, இல்லவே இல்ல நீ ராதா தான் அப்படின்னு சொன்ன எனக்கு இழுத்துட்டு வந்துட்டாரு. இந்த பாரு மேரி, உன்னை உன் ஆத்துல புரிஞ்சுக்கல, என்ன என் ஆத்துல புரிஞ்சுக்கல. பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் நீ மேரி தான், நான் ராஜா தான். ஆமா. நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அது வரைக்கும் அவஸ்தைப்பட போறவா இவாதான். ஆமா. ஒண்ணு எனக்கு கிளியரா புரியுறது. மிஸ்டர் அலெக்சாண்டர், உம்மா பொண்ணோட ஆவி கிருஷ்ணமாச்சாரி பொண்ணு உடம்புலையும், கிருஷ்ணமாச்சாரி பையனாவி உம்மா பையன் உடம்புலையும் புந்துண்டு குழப்பறதுகள். ஆவியும் இல்ல பாவியும் இல்ல, போயா நீ போ. டாடி, நீ வாடா. மேரி உடம்பு பாத்துக்கோ. சரி ராஜா. அடே கிருஷ்ணமாச்சாரி, இந்த ஆவி இருக்கே, பேசாதடா, போடா. பெருமாளே, சந்தகாரம் லட்சுமிகாந்த என்னது இது? புதுசா மணி எல்லாம் ஆட்டுறாரு. ஐயா, 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 நீங்க வந்து பாருங்களேன். என்ன அது? இங்க ஏய் ஆல்பர்ட், ஏய், மெழுகுவத்தி கொளுத்த வேண்டிய இடத்துல கற்பூரத்தை கொளுத்திட்டு இருக்கேடா. அதானே, கர்த்தருக்கு ஜெபம் பண்ண வேண்டிய நீங்க நெத்தியில பெருசா நாமத்தை போட்டுக்கிட்டு பெருமாளை கும்பிடுறீங்க. ஏ சொல்லப்படாதா? நீங்க உங்க ஆண்டவன் நாமம் ரட்சிக்கப்படுவதாக சொல்றீங்க. நான் எங்க பெருமாளுக்கு பிரியமான நாமத்தை போட்டுண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்புங்கிறேன்? ஏய், என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, உன் திமிருக்கு அளவு உண்டு. வேணா ஆல்பர்ட், என்ன மிருகமாக்காத. இந்த பாருங்க அலெக்சாண்டர் அங்கிள், நான் ஆல்பர்ட் இல்ல ராஜா. அத முதல்ல தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் மிரட்டுங்க. ஆல்பர்ட், ஐயோ ராஜான்னு சொல்லுங்க அங்கிள். நான் ஏன் ஆத்துக்கு போய் அங்கேயே இருக்கலாம்னு சொன்னா விட மாட்டேங்கிறேன். சரி, இங்க இருந்து பூஜை செய்யலாம் நினைச்சா அதுக்கும் கூடாதுங்கிறேன். இது என்ன நியாயம்? பெருமாளே, இந்த அப்பாவிகளை நீதான்ப்பா மன்னிக்கணும். யாருடா அப்பாவிங்க? மிஸ்டர் அலெக்சாண்டர், தோளுக்கு மேல வளர்ந்த சொந்த பிள்ளைய அடிக்கப்படாதுன்னு சொல்லுவா. அதுவும் நான் அடுத்தாத்து பிள்ளை, தலைக்கு மேல வளர்ந்துட்டேன். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஆல்ரெடி ஸ்டாண்டு. என்னடா, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லடா, காஞ்சிபுரம் டிவி ஆச்சாரிய பார்த்தேன். குழந்தைக்கு காத்து சேஷ்ட அதிகமா இருந்தா ஒரு நட குணசீல அழிச்சுட்டு போனா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாரு. நீ என்ன சொல்ற? உன்னை முதல்ல குணசீலத்துக்கு அழிச்சுன்னு போறேன். அவ தொந்தரவு விட உன் தொந்தரவு பெரிய இழவா போச்சுடா எனக்கு. அவளுக்கு காத்து இல்ல, சேஷ்டை இல்ல, பேயும் இல்ல, பிசாசம் இல்ல, எல்லாம் கொழுப்புடா அவளுக்கு, கொழுப்பு.
பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு உன்னுடைய அன்பை அள்ளித்தாரும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பதைப் போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். ஆமென். என்னடி இது? ஐயோ, கற்பூரம் கொளுத்த வேண்டிய ஆத்துல கேண்டில கொளுத்தி வச்சிருக்கல. குத்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டிய ரூம்ல குருத்தோலை கொண்டு வச்சிருக்கா. சுப்ரபாதம் பாட வாயால சுவிசேஷம் சொல்றாளே. எடிபா, காசி மாலை போட வேண்டிய கழுத்துல கிராஸ போட்டு இருக்கேடி. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 2 பேரும் நூல் போட்டுட்டு இருக்கீங்களே. அது வெறும் நூல் இல்லடி, பூநூல். அது எங்க குல ஐதீகம். இது எங்க குல வழக்கம். ராதா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ரொம்ப தான் சோதனை பண்ற நீ. சாலி கிராமத்தை வச்சு சாஸ்திரோக்தமா பூஜை பண்ற ரூம் இது. நான் தப்பா ஒண்ணு செய்யலையே. எங்க முறைப்படி கர்த்தரை ஜெபம் பண்ணேன். நீங்க கிருஷ்ணரை கும்பிடுறீங்க, நான் கர்த்தரை கும்பிடுறேன். நீங்க பகவத்கீதை படிக்கிறீங்க, நான் பைபிளை படிக்கிறேன். அங்கிள், மதங்கள்ல வேறுபாடு இல்ல, அதை ஃபாலோ பண்ற மனங்கள்ல தான் வேறுபாடு இருக்கு. ராதா, மதங்களை காட்டி எங்க உயிர்களை பறிச்சிட்டீங்க, ஆனா எங்க உரிமைகளை பறிக்க முடியாது. என்னை என் வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறீங்க. என் இஷ்டத்துக்கு கர்த்தரை ஜெபம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், நான் உங்க ராதா இல்ல, மேரி மேரி மேரி. கர்த்தரே, இந்த பாவிகளை மன்னியுங்கள். கிருஷ்ணமாச்சாரி, உன்னோட ராதாவா இருந்தா உன்னை இப்படி எதிர்த்து பேசுவாளா? அது மேரியோட ஆவிடா. இவன் ஏன்டா இப்படி ஆடுறான்? ஐயா, பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு ராதாவுக்கு பேய் ஓட்டுறாங்க, அதனாலதான் தம்பி இங்க ஆடுது. அறிவு கட்ட முண்டா, அங்க பேய் ஓட்டுனா இவன் ஏன்டா ஆடினா? ஐயா, அங்க பேய் ஓட்டதோ பூசாரி, ராதாவுக்கு பிடிச்சிருக்கதோ கிறிஸ்துவ பேய். அந்த கிறிஸ்துவ பேய் உடுக்கைக்கும் வேப்பலைக்கும் மசியாது. இங்க தம்பிக்கு பிடிச்சிருக்கிறதோ இந்து பேய். அதனாலதான் அந்த உடுக்கை எஃபெக்ட், அந்த சத்தம் இவன் இருக்குது. அடுக்காதீங்க, விட்டுருங்க. ராஜாவா போற அவரு திரும்பி வரும்போது நம்ம ஆள்பட்டா வருவாரு. அவங்க வீட்டு செலவுலயே நம்ம வீட்டு பேய ஓட்டிடுவோம். ஐயா, ஒரு பையன் சொன்ன, 2வது பையன் வந்திருக்குது. எப்படி ஓட்டு கூடுமே? நீ ஒரு அல்பங்கானா, டபுளா பே பண்ற ஓட்டு. சரி. ஐயோ, யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த ஆத்துல என்ன ராக்குத்தா போயிடுச்சே. குளிருக்கு நடுங்கிறதா ஆவிக்கு நடுங்கிறதான்னே தெரியலையே. ஐயோ, டேய் கிருஷ்ணமாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி, யாரோ கதவு தட்டுறா. கதவை தட்டினா நீ போய் தரடா. ஐயோ, ராத்திரி 9 மணில இருந்து நேக்கு 1க்கு வர்றது அதையே அடக்கி வச்சுட்டு இருக்கேன். என்னால போக முடியல. இதுக்கா போவேன்? நீயும் சேர்ந்து வந்தா போவேன். வந்து சொல்லடா. தட்டுறத பாத்தியா? பயமா இருக்கு. அடடே, அலெக்சாண்டர் வந்திருக்கார். ஆல்பர்ட் இங்க வந்தானா? என்ன தர்மசத்திரமா இந்த நேரத்துல உன் பிள்ளைங்க வரதுக்கு? கழுத கட்டா குட்டிச்சவரு அங்கெல்லாம் அங்கதான் தேவை இருக்கு. ஏன்னா நம்ம ராதாவை காணோம். ராதாவை காணுமா? ஏய், தேடி பாருடா. தேடி தேடி. ராதா, 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 எப்படி ராதா, 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 அவளை ராதா. அட கிருஷ்ணமாச்சாரி, அலெக்சாண்டர், இங்க அக்கிரமம் நடக்கிறது. ஓடி வாங்க, வந்து பாருங்க. என்னடா இங்க பாரு. என்னையா? போய் தட்டுறா. என்ன முழிக்கிறீங்க? நாங்க தான் ராஜா மேரி ஆவிகள். நானும் மேரியும் காதலிச்சோம். உள்ளத்தால ஒண்ணா இருந்த எங்களை மதத்தை காட்டி பிரிச்சீங்க. உண்மையான காதலுக்கு என்னைக்குமே அழிவில்லைங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கத்தான் ஆவியான நாங்க இவங்க உடம்புல இவ்வளவு நாள் தங்குறோம். எது நிறைவேறக்கூடாதுன்னு எங்களை நீங்க சாகடிச்சீங்களோ அது இன்னைக்கு நடந்து போச்சு. உள்ளத்தால ஒண்ணா இருந்த நாங்க இன்னைக்கு உடலாலையும் ஒண்ணாயிட்டோம். எங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிடுச்சு. எங்க ஆசை நிறைவேற
தங்களோட உடம்பையே கொடுத்த ஆல்பர்ட் ராதா 2 பேருக்கும் எங்களோட தேங்க்ஸ். நாங்க போறோம். டாடா. பை பை. ஆல்பர்ட் ராதா, ஆல்பர்ட் ராதா, டேய் ராதா. அப்பா, இந்த ஆல்பர்ட் எப்படி என் பக்கத்துல வந்து படுத்துண்டா? நோக்கு வைக்கலாம்ல ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து படுக்கிறதுக்கு? ஏய் ராதா, உன் பல்ல உடைச்சிடுவேன். அப்போ நீதான் என் பக்கத்துல படுத்திருந்த. டாடி, நான் எப்படி இங்க வந்தேன்? என்னாச்சு? நீங்க ஏன் என்ன சுத்தி நிக்கிறீங்க? ஓ மை சன். நம்ம வீட்டுக்கு வா. ராதா, அப்பா, உனக்கு குணமானதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இப்படி கெட்டு போனதை நினைச்சு வருத்தப்படுறதா? பெருமாடே, என்னை ஏன்டா இப்படி சோதனை பண்றேன்? ராதா, நீ முதல்ல போய் குளிமா. போ போ. எல்லாம் பகவானுடைய லீலைகள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணமஸ்து. அலெக்சாண்டர், சத்து நில்லுங்க. வடா. நீங்க புள்ளைய பெத்தவர், தலை நிமிர்ந்து நிக்கிறீர். இவன் பொண்ணு பெத்தவன், தலை குனிஞ்சு நிக்கிறான். நேத்து ஆவிகளோட அசரீரிய கேட்டீரோ இல்லையோ? உள்ளத்தாலையும் உடலாலையும் நாங்க ஒன்னாயிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாதா கலங்கப்பட்டுட்டான்னு அர்த்தம். இங்க பாருங்க, கிருஷ்ணமாச்சாரி கரிகலங்கி நிக்கிறான். பொண்ணை பெத்தவன். நானும் பொண்ணை பெத்தவன் தான். என் பொண்ணு ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு வளர்த்தேன். அவ கலங்கப்படல, கல்லறையில கண்ணு முடிட்டா. என் பொண்ணு தவறி போயிட்டா, கிருஷ்ணமாச்சாரியோட பொண்ணு தவறா போயிட்டா. அந்த வேதனையில எனக்கும் பாதி பங்கு உண்டு. ஆமா, நான் சொல்றத நீங்க 2 பேரும் பொறுமையா கேளுங்க. இந்த ஜாதி மதம் பேதம் எல்லாம் மறந்துட்டு அவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை தீந்துடும். என்ன சொல்றேன்? நான் இப்பதான் சர்ச்சைக்கு போயிட்டு வரேன். எனக்கு பூரண சம்மதம். நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எனக்கு பூரண சம்மதம். நாராயணனும் கர்த்தாவும் ஒண்ணு சேர்ந்துட்டான். இந்த பிள்ளைகளை நீ வச்சோம் நல்லா. கர்த்தரே, இவங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் காத்து ரட்சிப்பாயாக. பெருமாளே, இந்த குழந்தைகளுக்கு தீர்க்க ஆயுளையும் சுகத்தையும் கொடுக்கணும்பா. கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி உங்க 3 பேருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. உங்க உதவினாலதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது. வெக்கத்தை பாரு. அது சரி ஆல்பர்ட், பேயாவும் ஆவியாவும் நாடகமாடி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். அதுக்கு நான் தான் உதவியா இருந்தேன். இந்த ராஜா மாதிரியாவும் மேரி மாதிரியாவும் ஆவிகளை நடமாட விட்டேனே, அது அப்படி இப்படி தக்காபாய் கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியே ஒரு 2 பேர் என்கிட்ட லாகப்ல இருந்தாங்க. அவங்களுக்கு மேக்கப்ப போட்டு மூஞ்சில மாஸ்க ஒட்டி செட்டப்பா அனுப்புறவனே நான் தான். ஆனா எனக்கே ஒரு சந்தேகம். இந்த ஆல்பர்ட் உங்க 2 பேரையும் இந்த அலெக்சாண்டர் சுட்டாரு, அப்படி உங்களுக்கு ஒண்ணும் ஆவலையே எப்படி? அது ஏன் வேலை. துப்பாக்கியில இருந்த ஒரிஜினல் குண்டை எடுத்துட்டு டம்மி புல்லட்ட மாத்தி வச்சதே நான் தான். அது மட்டுமல்ல, ராஜா மாதிரியும் மேரி மாதிரியும் குரலை மாத்தி பேசுனதும் நான் தான். எப்படியோ நீங்க 3 பேரும் ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் உதவி செஞ்சதுனாலதான் நாங்க வெற்றி அடைஞ்சோம். ஆல்பர்ட், 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவா. நாங்க 2 பேய சொல்லி கல்யாணத்தை பண்ணோம். அதுக்கு பாரு ஆல்பர்ட், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் இருங்க பாய். அவங்க வேற அவசரத்துல இருக்கா. இவங்க வேற அவஸ்தையில இருக்கிறாங்களே. நீங்க அதுக்குள்ள போயிடாதீங்க, இருங்க. இனிமேதான் சுவாரஸ்யமே ஆரம்பம். அதான் என்ன? எல்லாரும் முதல் இரவு அன்னைக்கு வழக்கமா பால் தானே குடிப்பாங்க. ஆமா. நாம 2 பேரும் பிரியாணி சாப்பிடுவோமா? ஐயோ, பிரியாணியா? ஏன்னா மாமிசம் சாப்பிடுற மாதிரி நடிக்கவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? இது பாருங்க, உங்களை நான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட மாட்டேன்.
அதே மாதிரி என்னையும் சாப்பிட சொல்லி நீங்க கம்பல் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். அதுதான் நடக்காது. புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்டுதான் ஆகணும். இப்ப சாப்பிட போறியா இல்லையா அந்த வெஜிடபிள் பிரியாணிய? வெஜிடபிள் பிரியாணியா? போங்க சிரிச்சியா? இல்லையே, நீங்க சிரிச்சடா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் ஏதோ மாதிரி இருக்கு. யாருது சிரிக்கிறது? ஓடிடும். ஹீரோ ஆடுதண்ணா. ஆடுது. பயப்படாதீங்க, உங்களை நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். அண்ணா, ராதா எங்களுக்கு தெரியல. நாங்க தான் செத்து போன ராஜா மேரி ஆவிகளா வந்திருக்கோம். நாங்க உண்மையான ஆவிகள். நீங்க செட்டப் செஞ்ச மாதிரி போலி ஆவிகள் இல்ல. அண்ணா, நாங்க 2 பேரும் என்னைக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போனோமோ அன்னையில இருந்தே இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு தோணாத ஐடியா உங்களுக்கு வந்தது. எங்க பேரை வச்சு நாடகம் ஆடி 2 அப்பாக்களையும் படாது பாடுபடுத்தி அவங்க மனசை மாத்தி உங்க காதல்ல வெற்றி அடைஞ்சு இப்ப முதலிரவுக்கே வந்துட்டீங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். உங்க முயற்சியை நாங்க பாராட்டுறோம். பாராட்ட வந்து இப்படி அநியாயமா பயமுறுத்துறே, எனக்கு பயமா இருக்கு. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து இப்ப போயிடுறீங்களா? நாங்க போறோம்.